தமிழ்நாட்டையே ஸ்டாலினால் காப்பாற்ற முடியவில்லை. இதில் இந்தியாவை எப்படி காப்பாற்றுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஈரோடு அடுத்த கஸ்பாபேட்டையில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், எந்த இடத்தில் மக்களை சந்தித்தாலும் திமுகவை எப்போது வீட்டிற்கு அனுப்ப போகிறீர்கள் என தம்மிடம் கேட்பதாக கூறினார். வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டும் தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று தெரிவித்த அவர், விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு எந்த இடத்திலே மக்களை போய் சந்தித்தாலும் மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற குரல்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பீர்கள் என்று மக்கள் கேட்கின்ற கேள்விதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? சொல்லுங்க, வேணுமா? தொழில் முதலீட்டு மாநாடு பற்றி வெள்ளை அறிக்கை கேட்கும் இதுவரை ஸ்டாலினிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு சென்றது முதலீடு செய்யவா அல்லது முதலீட்டை ஈர்க்கவா என மக்கள் சந்தேகப்படுவதாக அவர் கூறினார். மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 கட்சி விடியா திமுக மட்டுமே என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்தார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில தொழில் முதலீட்டர் மாநாட்டு நடத்துறாங்க. அதுல என்ன தொழில் வந்தது யாருக்கும் தெரியல. நாங்க வெள்ளை அறிக்கை கேட்டேன், இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனா அண்மையில திரு ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு போனார். ஸ்பெயினுக்கு போய் அங்க தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக பத்திரிகையில், ஊடகத்தில், அரசாங்கத்தின் மூலமாக செய்தி வெளியிட்டாங்க. ஸ்பெயினுக்கு போய் அங்க இருக்கிற தொழில் முதலீட்டாளர் இருக்கல, தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு அழைத்து அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த உடனே அதை அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு அதை அப்படியே மறக்கின்ற ஆட்சி தான் விடியா திமுக ஆட்சி. மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. தமிழ்நாட்டையே ஸ்டாலினால் காப்பாற்ற முடியவில்லை என்றும் இதில் இந்தியாவை எப்படி காப்பாற்றுவார் என கேள்வி எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர், இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்று ஸ்டாலினால் சொல்ல முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் மக்களுக்கான திட்டங்களை பெறுவதற்கு போராட வேண்டியுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் கூறினார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். தமிழ்நாட்டையே உன்னால காக்க முடியல, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிளைத்து வைகுண்டம் போன கதையா இருக்குது ஸ்டாலின். தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு கிழிக்க முடியல, தமிழ்நாட்டையே 3 ஆண்டு காலத்தில் குட்டிச்சோராகிட்ட. இன்றைக்கு டெல்லிக்கு இவர் போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே. நான் சொன்னதை போல உங்களால் எந்த காலத்திற்கும் இனி எந்த பதவிக்கு வர முடியாது. இந்த ஆட்சி மீது வெறுப்பு, கொந்தளிப்பு இருக்கின்றது. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணின்னு திரு ஸ்டாலின் அந்த இந்தியா கூட்டணி போர்வையில இன்னைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். இந்த இந்தியா கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி? இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில காங்கிரசும் கெஜ்ரிவாலும் கூட்டணி, பஞ்சாப்ல காங்கிரஸ் எடுத்து இன்றைக்கு கெஜ்ரிவால் கட்சி நிக்குது, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனியா நிக்கிறாங்க, கேரளாவில் திரு ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி நிக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் அங்க வைக்குது. இந்த கூட்டணிகள் ஆட்சிக்கு வரப்போகுது. ஒருமித்த கருத்து தேர்தலில் போட்டியிடும் போதே இல்லையே, அப்புறம் எங்க போய் பிரதமர் ஒற்றுமையா இருந்து தேர்ந்தெடுக்க முடியும்? எல்லா மாநில கட்சிகளுமே அந்தந்த மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி தான் தேர்தலில் சந்திக்கிறாங்க. நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால்
நம்முடைய மாநிலத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும், மத்தியில இருந்து என்னென்ன திட்டத்தை பெற வேண்டும், இதுதான் நம்முடைய குறிக்கோள். இதே நேரத்தில் தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுட்டா அவர் தேசிய அளவில் தான் அதை பார்வை இருக்குது. நம்முடைய மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் நம்முடைய வேட்பாளரை நம்முடைய மாநில மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால பாதிக்கப்படுவது மாநில கட்சிகள். அதனாலதான் நாங்க கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், KV ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.